ஒன்று பேதுரு 2:1 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த வசனத்தில் சொல்கிறாரு. இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறார், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் நீங்கள் நிச்சயம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்துருப்பீங்க. ஆனால் எப்படி ருசி பார்த்துருப்பீங்க தெரியுமா? சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவிதமான புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் ஒரு 50 வயசு 60 வயசு உள்ள ஆளாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய நபர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இந்த கெட்ட குணங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் நீங்கள் வளரும்படி என்ன செய்யணும்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல் யார்? நம்மளுடைய கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். ஸோ நீங்கள் எங்கே சேர்ந்துருக்கீங்க? கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள சகல துர்க்குணம் கபடம் வஞ்சகங்கள் பொறாமைகள் புறங்குறுதல் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. நம்பினீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன்.